அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தக்ஷிகா. நான் 3ஆம் வகுப்பு படித்துள்ளேன். பீனிக்ஸ் செக்ஷனில். நான் கூறப்போகும் தலைப்பு நேரத்தின் முக்கியத்துவம். நான் 2 கதையை கூற விரும்புகிறேன். ஒரு இளைஞன் மறு உலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான். அப்போது அவன் முதலாளி வந்து, இந்த வேலையை நீ 10 நாட்களில் சென்று முடிக்க வேண்டும் என்று கூறினான். அவன் நேரத்தில் ஓட்டி அந்த வேலையை முடிக்கவே இல்லை. அப்பொழுது அந்த முதலாளி வந்து கேட்டால், நீ இந்த வேலையை முடித்தியான்? அப்போது அந்த இளைஞன் சொன்னான், நான் இந்த வேலையை முடிக்கவில்லை. அப்பொழுது அந்த முதலாளி சொன்னான், இதை நீ தள்ளி போட்டதுனாலே உன்னாலே இதை முடிக்க முடியவில்லை. அதனால் நான் உன்னை இந்த வேலையை விட்டு தள்ளி வைக்கிறேன் என்று கூறினார். இந்த கதையை நம்ம புரிந்து விட்டது. மாணவிகளை நீங்களும் நேரத்தில் வீணடித்துள்ளார்கள். ஏதாவது வேலை கிடைத்தால் அப்பொழுதே முடித்து விடுங்கள். இன்னொரு கதை. ஒரு அரசர் 2 திருடர்களை அவருக்கு முன்னாடி உட்கார வைத்துள்ளார். ஒரு திருடன் பெரிய வீட்டில் 100 பவுண்ட் நகையை திருடியுள்ளார். இன்னொருத்தன் புலிவருதன் எல்லாத்தையும் ஏமாற்றி ஒரு நாள் வேலைக்கு எடுத்துள்ளார். அப்போது அரசர் கூறினார், இங்க இருக்கிறவருக்கு 100 கசையும் இன்னொருத்தருக்கு 1000 கசையும் குடிக்க வேண்டும். அப்போது அரசபை கேட்டது, யாருக்கு 100 கசையும் யாருக்கு 1000 கசையும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது அரசர் கூறினார், இந்த 100 பவுண்ட் நகையை திருடினவனுக்கு 100 கசையும், புலிவருதன் ஏமாத்தினவனுக்கு 1000 கசையும் குடிக்க வேண்டும். அப்போது அரசர் கூறினார், வேலை போனால் நம்ம சம்பாதித்து படித்துக்க வேண்டும். ஆனால் வேலை போனால் நம்மளால் திரும்ப அதை எடுக்க முடியுமா? அதனாலே அவனுக்கு 1000 கசையும் அவனுக்கு 100 கசையும். அதனால் மாணவர்கள் நீங்களும் நேரத்தில் வீணடித்துள்ளார்கள். நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. நேரம் பின்னோக்கி போய் சென்றிருக்கும். அதை நம்ம தேவையானதுக்கு பயன்படுத்தியுள்ளோம். ஆகவே புத்தகம் படிக்கிறது, படம் வரைகிறது, அதுக்கெல்லாம் நம்ம நேரத்தில் சென்று உள்ளோம். நேரத்தில் செல்லாதது செல்பேசியில் ஃபோன் பார்க்கறது, திரைப்படத்தில் பார்க்கறது. நன்றி.